Assalamualaikum. Hello my pink ladies, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. என்ன அப்படினா எங்க ரஜிமா எனக்காண்டி கொடுத்த இஃப்தார் ட்ரீட் தான். அதுல என்னென்ன ரெசிபீஸ் அது எப்படி பண்றது அப்படினா உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் பக்கோடாக்கும் சிக்கன் டீப் ஃப்ரை கபாப்க்கும் 600 கிராம் போன்லெஸ் சிக்கனை வந்து 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துங்க. இப்போ அதே பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 2 அதுக்கப்புறம் ஒரு பாதி வரமிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துங்க. இந்த ரெசிபி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பெப்பர் சிக்கனில் வந்து எந்த சிக்கன் பீஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு 50% வந்து குக் ஆகட்டும். இப்போ வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 4 மினிட்ஸ் அந்த அளவுக்கு வந்து நல்லா குக் ஆகட்டும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் சிக்கன் டீப் ஃப்ரை கபாபுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு சிக்கன் பக்கோடாக்குள்ள சிக்கன் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸில் வந்து சென்டரில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு ஓரளவு உதிரியாக கிடைக்கும். இப்போ ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பஜ்ஜி மாவு சேர்த்துங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா, இந்த மாதிரி சில்லி சிக்கன் ஸ்நாக்ஸ் மிக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. பாதி லெமன்ற ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு தயிரில் வந்து நல்லா அந்த மாவை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பக்கோடாக்கோ பஜ்ஜிக்கோ இந்த மாவு நம்ம திக் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம பக்கோடாக்கு எடுத்து வச்சிருந்த சிக்கனை சேர்த்து இப்போ அந்த சிக்கன் அந்த பேட்டரோட நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ பக்கோடா வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை புதினா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பாதி வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துங்க. இப்போ வந்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து 1/2 அன் ஹவருக்கு வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ சிக்கன் டீப் ஃப்ரை கபாபுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் ரிமைனிங் சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துட்டு அதாவது 200 கிராம் இது கூட வந்து பாதி வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவுன தேங்காய், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள், 1 முட்டை, 2 பிஞ்ச் அளவுக்கு கார்லிக் பவுட்ரு, இது எல்லாமே வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெப்பர் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து தண்ணி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வந்து வற்ற விட்டுருங்க. இது கூட வந்து 1/4 அளவு குடமிளகாய், அதுக்கப்புறம் வந்து பாதி வெங்காயம் சாப் பண்ணது வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்துருங்க. நல்லா வந்து குக் ஆகணும்னு இல்லை, அந்த வெங்காயமும் கேப்சிகமும் ஓரளவு க்ரன்ச்சியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதில் கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு வந்து முட்டை பஜ்ஜிக்கு வந்து தண்ணியில் வந்து முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அது கூட உப்பு அதுக்கப்புறமா வினிகர் சேர்த்துட்டு அது வெந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ இங்கே வந்து டீப் ஃப்ரை கபாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி ஒரு பாப்சிக்கல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கபாப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து எல்லாமே எங்கள் ரெஜிமோட ஐடியா தான். ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். கபாபை வந்து கிரில் பண்ணி எடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் கபாப் வந்து சேர்த்துடலாம். இப்போ அந்த கபாப் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு சைடு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இந்த பக்கம் வந்து முட்டை பஜ்ஜிக்கு பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவு பஜ்ஜி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துங்க. சில்லி சிக்கன் ஸ்நாக்ஸ் மிக்ஸ் காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நீங்கள் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி முட்டை பஜ்ஜிக்குள்ள மாவு வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்து கபாப் வந்து ஒன் சைடு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ 2 சைடுமே வந்து நல்லா வெந்துருச்சு. ஆயிலேருந்து இப்போ நம்ம வந்து கபாப் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து சிக்கன் பக்கோடா பொரிச்சு எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. இப்போ நான் கபாப் பொரிச்ச ஆயிலையுமே வந்து சேர்த்துட்டேன். அது வந்து இன்னும் நல்லா ஹீட்டாகவே இருக்குது. இந்த பக்கம் வந்து முட்டை பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு வந்து ஆயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வேக வச்சிருந்த முட்டையை வந்து இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஓடெல்லாம் உரிச்சிட்டு 2ஆக டிவைட் பண்ண முட்டையே வந்து நீங்கள் இன்னும் 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இந்த மாவோட பஜ்ஜி மாவோட நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை வேக வைக்கும் போது ஏன் வினிகர் சேர்க்குறோம் அப்படின்னா வெந்து வரும்போது முட்டை வந்து உடையாமல் இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ இந்த மாதிரி கோட் பண்ணதுக்கப்புறமா ஹீட்டாக உள்ள ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேட்ச் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆயிலில் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பக்கோடாக்கு ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து நம்ம பேட்டரில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் மொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேட்டரை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பக்கோடாவா. ஸோ நீங்கள் பக்கோடா வந்து சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு 1 மினிட்டுக்கு வந்து ஹை ஃப்ளேம்லேயும், மற்றபடி வந்து 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும், லாஸ்ட்டில் 30 செகண்ட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சும் நீங்கள் வந்து இந்த பக்கோடாவை எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறணும், எல்லா இடமுமே வந்து நல்லா வெந்து வரும். இப்போ இந்த பக்கம் வந்து 1 சைடு வந்து முட்டை பஜ்ஜி வெந்துருச்சு, இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுங்க. லாஸ்ட்டாக எடுக்க போகிறப்ப ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆயிலேருந்து எடுத்துருங்க. நமக்கு மொறுன்னு சிக்கன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது ஒரு ஹாட் பேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. எத்தனை பேட்சோ அந்த மாதிரி நீங்கள் ரிமைனிங் உள்ளது பக்கோடா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குற மாதிரி பக்கோடா டேஸ்ட் வேணுன்னா நீங்கள் சோம்பு கூட சேர்க்கலாம். எனக்கு சோம்போட ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் சேர்த்துக்கல. இன்னொரு பேட்சில் வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்து 2 சைடுமே வந்து முட்டை பஜ்ஜி நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் செகண்ட் பேட்ச் போட்ட பக்கோடாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையுமே வந்து ஆயிலேருந்து எடுத்துருங்க. அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் பேட்சுக்கு வந்து முட்டை பஜ்ஜி போட்டுங்க. அதே மாதிரி 1 சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுங்க. 2 சைடுமே வெந்ததுக்கப்புறமா ஆயிலேருந்து எடுத்துருங்க. அம்மா வந்து பிஸா பண்ணியிருந்தாங்க, அது எனக்கே தெரியலை, சர்ப்ரைஸ் தான். இஃப்தார் நேரத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். என்ன நான் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பள்ளியாசல் வாங்கின நோம்பு கஞ்சி, மொறுன்னு சிக்கன் பக்கோடா, அதுக்கப்புறமா வந்து முட்டை பஜ்ஜி, அதுக்கப்புறமா சிக்கன் டீப் ஃப்ரை கெபாப், அப்புறமா வந்து பாதாம் பிசின், அது சப்ஜா இதெல்லாம் போட்டு ரோஸ் மில்க், அதுக்கப்புறமா வந்து அகர் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து அகர், அதுக்கப்புறமா வந்து பன்னீர் தந்தூரி பிஸா, அதுக்கப்புறமா பெப்பர் சிக்கன். இதுதான் அன்னைக்கான இஃப்தாருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை வச்சு எங்கள் ரஜிமா வந்து எனக்கு ஸ்பெஷலான இஃப்தார் ட்ரீட் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் நோம்பும் திறந்தாச்சு. ரோஸ் மில்க்கு டேட்ஸ் எல்லாம் வச்சு நோம்பு திறந்தாச்சு. இந்த அகர் வந்து டிஃப்ரெண்ட்டான சிலிக்கான் மோல்டில் வந்து பண்ணி எடுத்தது, அதனால தான் அது நெஸ்கஃபே அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நோம்பு திறந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சிக்கன் பக்கோடா வந்து கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த சிக்கன் டீப் ஃப்ரை கபாபும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நைட்டு தான் வந்து நான் இது எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் வேறு லெவலில் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரஜிமாவோட இந்த ஸ்பெஷலான இஃப்தார் ட்ரீட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை.